இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்த அருள் நிறைந்த நன்னாளில் அனைவருக்கும் ஆண்டவருடைய பேரன்பின் ஆசீர்வாதம் உரித்தாக. திருச்சபை வரலாற்றில் உலகின் கண்களுக்கு முதலில் காட்சி அளித்த திருநாட்களில் மிக முக்கியமான ஒன்று இன்று நாம் கொண்டாடும் இந்த திருக்காட்சி பெருவிழா, எப்பிஃபனி என்று சொல்லக்கூடிய இந்த உன்னதமான திருவிழா ஆகும். எப்பிஃபனி என்ற கிரேக்க சொல்லுக்கு வெளிப்பாடு அல்லது காட்சி அளித்தல் என்று பொருள். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, சகல இனத்தாருக்கும் மீட்பராக வெளிப்பட்ட நாளே இந்த நாள். இன்று நாம் கேட்கின்ற இந்த 3 வார்த்தைகளும் மகத்தான வெளிப்பாட்டு இந்த நேச்சர் நாம் அதற்கு கொடுக்க வேண்டிய இன்றைய செயல்பாடுகளையும் இந்த மாடர்ன் ஆக்ஷனை கொடுக்க. உலகின் ஒளி, ஞானியின் பயணம், நம்முடைய செயல்பாடு. எழும்பு ஒளி வீசு, ஏசாயா தீர்க்கதரிசி 60 அதிகாரம் 1 அந்த வார்த்தை. முதல் வாசகமாக நாம் கேட்கிற அந்த வார்த்தை தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் திருக்காட்சியின் அடிப்படை நோக்கத்தை முன்னறிவிக்கின்றன. எழு, ஒளி வீசு, ஏனெனில் உன் ஒளி வந்து விட்டது, ஆண்டவரின் மாட்சி உனது மேல் உதித்துள்ளது. ஜாதியர் உன் ஒளிக்கு வருவர், அரசர்கள் உன் எழுச்சியில் ஒளி நோக்கி வருவார்கள் என்கிற வார்த்தை. இது வெளிப்பாட்டினுடைய தன்மை. ஆண்டவர் மீது இருள் சூழ்ந்துள்ள காலத்திலும் கடவுளின் ஆட்சி மட்டுமே இஸ்ராயல் மீது ஒளிரும். இந்த ஒளியேதான் இயேசு கிறிஸ்து. நமது ஆண்டவர் பிறந்ததுமே அவரிடமிருந்து புறப்பட்ட இந்த ஒளி மெல்ல மெல்ல உலகெங்கிலும் பரவி எல்லா இனத்திற்கும் 4 திசைகளிலும் அந்த மக்களையும் தன்பால் ஈர்க்கும் என்பதே இந்த தீர்க்க தரிசனம். இந்த செயல்பாடு என்ன? இந்த வாசகம் எருசலேமே, அதாவது இன்றைய திருச்சபையும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் பார்த்து நீ ஒளி வீசு என்று கட்டளையிடுகிறது. நாமே ஒளி அல்ல, கிறிஸ்துவாகிய ஒளியை உள்வாங்கிக் கொண்டு அதை இந்த இருண்ட உலகிற்கு பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஒளி வீசினால் மட்டுமே உலகின் ஆபத்திலிருந்து மக்கள் நம்மை நோக்கி வருவார்கள். காணிக்கையினுடைய அடையாளம் பொன், சாம்பிராணி, வெள்ளை போலமாகியவை இந்த 2 தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றமாக பல நாட்டு செல்வங்களை எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கான அடையாளமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய மறைபொருள் உடன் உரிமை பங்காளர்கள் என்கிற மறைபொருள். 2ஆம் வாசகமாக புனித பவுல் அடிகளாருடைய கடிதம் திருக்காட்சி பெருவிழாவின் சமய உண்மையை the theological truth என்று கூறுகிறோம். இது ஆழமாக விளக்குகிறது. பிற இனத்தாரும் நற்செய்தியின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமை பெற்றோரும் உடல் உறுப்பினரும் உடல் பங்காளருமாக என்பதே இதனுடைய மறைபொருள். கடவுளின் மகத்துவமான திட்டம் பல தலைமுறைகளாக மறைந்திருந்தது. அந்த மறைபொருள் இப்போது இயேசுவின் பிறப்பாலும் திருக்காட்சியாலும் வெளிப்படுகின்றது. அது என்னவென்றால், கடவுளின் மீட்பு யூதர்களுக்கு மட்டுமேயான தனிப்பட்ட சலுகை அல்ல, அது சமத்துவத்தின் ஒரு அடையாளம். இயேசுவை பின்பற்றுவதில் யூதர்களும் யூதர் எல்லாரும் சகல ஜாதியினரும் சகல இனத்தவரும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரம். திருக்காட்சி பெருவிழா கிறிஸ்துவில் நாம் அனைவரும் சமம் என்ற உலகளாவிய ஒருமைப்பாட்டை உறுதி செய்கிறது. நாம் அனைவரும் உடன் உரிமை பெற்றவர்கள், கோஹேஸ், அதாவது விண்ணரசின் சொத்துக்கு சம உரிமையாளர்கள் என்பதை தெல்ல தெளிவாக இந்த விழா எடுத்து காட்டுகிறது. இன்றைய செயல்பாடு என்ன? சமூக நல்லிணக்கம் தேவை. நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் இன்னும் ஜாதி, மொழி, இனம், செல்வம் என்ற வேறுபாடுகள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படி ஆதிக்கம் செலுத்துகிற போது திருக்காட்சி பெருவிழா நம்மை பார்த்து நீ கிறிஸ்துவுக்குள் உடன் பங்காளர் என்று சொல்லி நம்முடைய மனக்கண்ணாடியை உடைக்க சொல்கிறது. இந்த திருக்காட்சி பெருவிழா பிரிவினைகளை நீக்கி இறைவனின் பிள்ளைகள் என்ற அடிப்படையில் அனைத்து மக்களுடனும் சகோதரத்தோடு கைகோர்க்க நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. நற்செய்தியிலே ஞானிகள் தேடலும் காணிக்கைகளும் இந்த வெளிப்பாட்டிற்கு மனித குலம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதற்கான நடைமுறையை வழிகாட்டியாக அமைகிறது. 3 ஞானிகளின் பயணமே நம் கிறிஸ்துவ வாழ்வின் இன்றைய செயல்பாடாகும். ஒளியை பின்தொடரும் தேடல்.
ஞானிகள் யூதர்கள் அல்ல, அவர்கள் பாபிலோனியாவைச் சேர்ந்த அறிஞர்கள். வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை கண்டதும் ஒரு அரசரின் பிறப்பை குறிக்கிறது என்பதை உணர்ந்து வெகு தூரம் பயணிக்க முடிவெடுக்கிறார்கள். அவர்களின் பயணம் அசையா நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அவர்கள் பல ஆபத்தை அந்த பயணத்திலே கடந்து வருகிறார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வருகிற போது ஏரோத மன்னன், தலைமை குருக்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்களின் அறியாமை, பொறாமை மற்றும் சூழ்ச்சி என்னும் இருள் அவர்களை சூழ்ந்தது. பொறாமை, அறியாமை, இருள் என்கிற சூழ்ச்சி அவர்களை இன்னும் அதிகமாக கவிழ்ந்தது. ஞானிகள் அந்த ஆபத்தை கடந்து கடவுளின் வழிகாட்டுதலை, அதாவது அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை விடாப்பிடியாக பின்பற்றி கொண்டு இயேசுவை கண்டடைகிறார்கள். இன்றைய செயல்பாடு என்ன? நமது அன்றாட வாழ்வில் நம்முடைய ஆசைகள், உலகப்பற்று, வீண் சிந்தனைகள், சோம்பல் ஆகியவற்றின் இருள் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடை செய்யலாம். ஞானிகளைப் போல நாம் மனம் இன்னும் நட்சத்திரத்தை, அதாவது இறைவனின் குரலையும் ஞானத்தையும் உறுதியோடு பின்தொடர்ந்து நாம் செல்ல வேண்டும். உண்மையான காணிக்கை, உண்மையான ஆராதனை. ஞானிகள் குனிந்து குழந்தையை ஆராதனை செய்கிறார் என்று படிக்கிறோம். பின்னர் காணிக்கை கொடுத்தார் என்று படிக்கிறோம். இந்த 3 காணிக்கைகள் நாம் இன்றைய காணிக்கைகளாக மாற வேண்டும். பொன், அதாவது கோல்டு, இறையாட்சியின் சின்னம். இயேசு அரசர் என ஏற்றுக்கொண்டதனுடைய காணிக்கை. நமது காணிக்கை என்ன? நமது திறமைகள், நம்முடைய வருமானம், நேரம், முதல் பகுதியை அவருக்கு கொடுக்க வேண்டும். சாம்பிராணி, பிராங்கின்சென்ஸ் தெய்வீகத்தின் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கடவுளின் மகன் என ஏற்றுக்கொண்டதனுடைய காணிக்கை. நமது காணிக்கை இதனால் என்ன? நமது உறுதியான ஜெபம், விசுவாசம், உண்மையான ஆராதனை ஆகியவற்றை அவர் ஏற்றுக்கொள்ள அர்ப்பணிக்க வேண்டும். 3வது வெள்ளை போடும் தியாகத்தின் சின்னமாக இருக்கிறது. இயேசு மனிதனாக வந்து பாடுகளை ஏற்றுக்கொள்வார் என உணர்த்திய காணிக்கை. நம்முடைய காணிக்கை என்ன? நமது துன்பங்கள், நம்முடைய தியாகங்கள், மன்னிக்க மனப்பான்மை ஆகியவற்றை அவரது பாடுகளோடு இணைத்து நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறுதியாக நாம் தியானிக்கிற போது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா என்பது வரலாற்று நிகழ்வு நினைவுவது மட்டுமல்ல, அது ஒரு சவாலான அழைப்பு. கிறிஸ்துவின் ஒளியை நாம் தங்கி எழ வேண்டும் என்ற சவால். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் உடன் பங்காளர்கள் என்ற மகத்துவமான உண்மை. ஞானிகளைப் போல ஒளியை பின்தொடர்ந்து நம்முடைய சிறந்த காணிக்கைகளை, நம் உள்ளம், நம் நேரம், நம் தியாகம் ஆகியவற்றை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்கிற செயல்பாடு மத்தேயு நற்செய்தியை பார்க்கிறோம். இந்த வசனம் சுட்டிக்காட்டும் 3 ஆழமான தன்மைகளை நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக நாம் பார்க்கிற போது, திருவிவிலியத்தில் பிற இனத்தார், ஜென்டைல்ஸ் என்பது யூதர்கள் அல்லாத மற்ற எல்லா மக்களையும் குறிக்கிறது. திருக்காட்சி என்பது யூதர்கள் அல்லாத வேறு நாட்டைச் சேர்ந்த ஞானிகளும் முதலில் காட்சி கொடுத்ததன் மூலம் கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவான என்ற ஒரு உண்மையான செய்தியை கொடுக்கிறது. சமத்துவத்தின் அழைப்பை கொடுக்கிறது. பிரிவினைகளை நீக்குகிறது. உடன் உரிமை பெற்றோர் என்ற வார்த்தை விண்ணகத்தின் ஆசீர்வாதங்கள் யூதர்களுக்கு இருந்த உரிமை இப்போது மற்றவர்களுக்கும் சமமாக பங்கிடப்படுகிறது என்பதை குறிக்கிறது. இங்கு யாருக்கும் முதலிடம் அல்லது 2ஆம் இடம் என்பது இல்லை. கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் என்ற சலுகை இனி யாருக்கும் இல்லை. கிறிஸ்துவை விசுவசிப்போர் அனைவரும் சமம். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அனைவரும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். இது இன்றைய அன்பு பார்வையாக கொடுக்கப்படுகிறது. நாம் நமது திருச்சபைகளும் சமூகத்திலும் ஒருவரை அவர்களின் பின்னணி, செல்வம், ஜாதி, மொழி ஆகியவற்றை கொண்டு மதிப்பிடாமல் நாம் இந்த உடன் உரிமை பெற்றோர் என்ற கிறிஸ்து வெளிப்பட்ட உண்மையை மறுதளிக்கிறோம் என்று பொருள். உண்மையான சகோதர அன்பு என்பது எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி நாம் இருவரும் கடவுளின் ஒரே குடும்பத்தில் சமமான பிள்ளைகள் என்று ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதான நிலை. The members of the same body, உடல் உறுப்பினர்கள் ஒருமைப்பாட்டின் அழைப்பு. கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவராக இருக்கிறார். நாம் அனைவரும் அவரது உடலின் உறுப்புகள், கை, கால், காது ஆகியவை வெவ்வேறு பணிகள் செய்தாலும் ஒரே உடல் இணைந்து செயல்படுகின்றன. ஒன்றை விட்டு ஒன்று தனியே இயங்க முடியாது. அதுபோலவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த உடல் உறுப்பின் அன்பு செயல்பாடு என்ற தன்மை சகோதர அன்பை வெறுமனே ஒரு உணர்வாக இல்லாமல் நடைமுறை செயல்பாடாக மாற்றுகிறது. ஒரு உறுப்பு துன்பப்படுகின்ற போது மற்ற உறுப்புகளும் துன்பப்பட வேண்டும். ஒருவருக்கு மகிழ்வென்றால் மற்றவருக்கு மகிழ்வாக இருக்க வேண்டும். இதுதான் பகிர்ந்தளிக்கும் அன்பு. ஒரு சகோதரன் வறுமையில் வாடுகிற போது அவனுடைய தேவையை சந்திக்க நம்முடைய வளங்களை பகிர்ந்து அளிப்பதுதான் நம் உடலின் உறுப்புகள் என்பதனுடைய அடையாளம். நாம் அதை செய்கிறோமா? உடன் பங்காளர்களாக ஷேரர்ஸ் ஆஃப் த ப்ராமிஸ்,
நம்பிக்கையின் அழைப்பு. உடன் பங்காளர்கள் என்பது கடவுள் ஆபிரகாமுக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்களித்த மீட்பின் வாக்குறுதியை நாமும் பகிர்ந்து கொள்கிறோம் என்று பொருள். நாம் அனைவருக்கும் ஒரே நோக்கம், ஒரே நம்பிக்கை, ஒரே இறுதி இலக்கு உண்டு. அதுவே விண்ணகரசு, விண்ணகமே நம்முடைய தாய் நாடு என்கிறது கடவுளுடைய வார்த்தை. அதுதான் சகோதரத்துவத்துடைய உந்துதல். நமக்கு ஒரே இலக்கு இருக்கும்போது நம்முடைய எந்த போட்டியும் பொறாமையும் இருக்க தேவையே இல்லை நம்மிடம். ஒருவருக்கு ஒரு ஊக்கமளித்து ஆதரித்து இணைந்து பயணம் செய்ய இது நம்மை தூண்டுகிறது. சகோதர அன்பு என்பது மற்றவர் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு நாம் உறுதுணையாக இருப்பதுதான். அதை செய்கிறோமா? உதாரணமாக, ஒருவரை குறித்து புறம் பேசாமல் மாறாக அவருடைய குறைகளை மறைத்து அவருடைய நற்பண்புகளை ஊக்குவிப்பதுதான் உடன் பங்காளிகளுடைய கடமையாக இருக்க வேண்டும். இந்த தியானத்திலே இறுதியாக ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா என்பது என்ன? ஞானிகளின் பொன்னையும் வெள்ளை போலத்தையும் எடுத்துச் செல்வது அல்ல, பொருட்களை எடுத்துச் செல்வது மட்டுமல்ல, நாம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள பிரிவினையின் சுவர்களை உடைத்து கிறிஸ்து வெளிப்படுத்திய சமத்துவம், சகோதரத்துவம், ஒருமைப்பாடு மற்றும் பொதுவான நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்பதை ஏற்று சகோதர அன்போடு வாழ்வதற்கான ஆண்டவருடைய அழைப்பாகும். இந்த அழைப்புக்கு நாம் உண்மையுள்ளவராக இருப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி ஞானிகளுக்கு காட்சி கொடுத்தாரோ அதுபோல உடைந்து கிடக்கிற குடும்பங்களுக்கு எல்லாம் அவர் காட்சி கொடுத்து அவர் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் அன்பையும் பரிவையும் ஒரு அன்பு குடும்பமாக, ஒரு இறை குடும்பமாக மாற்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இயேசு உங்களை சந்தித்து அந்த மகிமைகளும் மாட்சிமைகளும் ஒற்றுமைகளும் அன்பிலும் அன்பு குடும்பமாய் ஆசீர்வாதத்தின் குடும்பமாய் மாற்றுவாராக. ஆமென்.